ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, புதுசாக மெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். புதுசாக மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மொபைலில் ஃபஸ்ட்டு ஜிமெயில் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டா அது உள்ளார ஆட் நியூ மெயில் அப்படின்ற காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது கூகுள் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்றது காட்டும். அந்த கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டா ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டா உங்களுடைய நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் அப்புறமேட்டா லாஸ்ட் நேம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாப்பப்பில் வந்து என்ன காட்டும் அப்படின்னா மந்த்து, இயரு, டேட், அதாவது உங்களுடைய வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா ஜெண்டர் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டா என்ன வரும்னா உங்களோட மெயில் ஐடி அது வந்து பாப்பப் ஆகும். அதாவது அவங்களே சஜஷன் பண்ணுவாங்க என்ன மெயில் ஐடி உங்களுக்கு தேவை இருக்கலாம் அப்படின்னு. அது உங்களுக்கு பிடிச்சுன்னா செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கீழே வந்து உங்களுக்கு தேவையான மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் யுவர் ஓன் மெயில் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான நேமை அதில் வந்து என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். அது ஆல்ரெடி யாருனா எடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது. ஒருவேளை அது வந்து ஆல்ரெடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை அசைன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணக்குள்ளே பேருக்கு நடுமத்தில் ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ மெயில் ஐடி வந்து பாப்பப் ஆகும் க்ரியேட் ஆனது மாதிரி. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமேட்டா அக்ரின்ற ஒரு ஆப்ஷனுக்கு ஆகட்டும். லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறமேட்டா அதை ஓகே கொடுங்க. அக்ரிக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆட் நியூ மெயில் அப்படின்ற ஒரு பாப்பப் வரும். அதில் மறுபடியும் கூகுள் உள்ளார போங்க. அதை செக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் எதுக்கு முடியும் ஓப்பன் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் உருவாக்கின மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை என்ட்ரு பண்ணக்குள்ளே ஆல்ரெடி இந்த மெயில் வந்து உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்றத காட்டும். அப்படி காட்டுச்சு அப்படின்னா மெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அக்கௌண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன் யுவர் டிவைஸ்னு காட்டுது. அப்போ வந்து அந்த டிவைஸில் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடி ஆல்ரெடி லாகின் ஆகிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வாங்க அதே ஜிமெயிலில். இப்போ வந்து டேக் மெயில் அப்படின்னு காட்டும். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டா கடைசியாக உங்கள் மெயில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி தேவைப்படும். இப்போ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றதுனால அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேவையான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.